விரிவாக்கம் செய்யப்பட்ட மெட்ரோ ரயில் சேவையை இன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்க இருக்கிறார். சென்னை விமான நிலையம் தொடங்கி எழும்பூர் சென்ட்ரல் வரையிலான ரயில் சேவை விரிவாக்கத்தின் தொடக்க விழா தற்போது நடைபெற்று வருகிறது. எழும்பூர் மெட்ரோ ரயில் நிலையத்தில் நடைபெறும் இந்த விழாவில் தற்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, மத்திய நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த நேரலையை பார்த்து வருகிறோம். இந்த வழித்தடங்கள் பயன்பாட்டிற்கு வந்தால் பயணிகள் அரை மணி நேரத்தில் சென்னை விமான நிலையத்தில் இருந்து எழும்பூர் சென்ட்ரல் ஆகிய ரயில் நிலையங்களை வந்தடையலாம் என்பது ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அருண்மொழிவர்மனிடம் கேட்கலாம். அருண்மொழி, விவரம் என்ன? திலகவதி, சென்னை மெட்ரோ வழித்தடமானது விரிவாக்கப்பட உள்ளது. அதில் 2 முக்கிய வழித்தடங்கள் இன்று முதல் சேவைக்கு வர இருக்கின்றன. அதன் தொடக்க விழாதான் தற்போது எழும்பூர் மெட்ரோ ரயில் நிலையத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த தொடக்க விழாவில் தமிழகத்தின் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, மத்திய நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி மற்றும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், சபாநாயகர் தனபால், அமைச்சர் ஜெயக்குமார், MC சம்பத், மேலும் மெட்ரோ நிர்வாகிகள் பலர் பங்கு பெற்றிருக்கின்றனர். 2 முக்கிய வழித்தடங்களில் தற்போது முக்கியமான ஒரு வழித்தடமாக பார்க்கப்படுவது சென்னை விமான நிலையத்திலிருந்து கோயம்பேடு வழியாக நேரு பூங்கா வரை ஏற்கனவே மெட்ரோ ரயில் சேவையானது இயக்கப்பட்டு வந்தது. அடுத்த கட்டமாக எழும்பூர் மற்றும் சென்ட்ரலுக்கு எப்போது மெட்ரோ ரயில் நிலையம் வரும்? ஏனென்றால் அதிகப்படியான வெளி மாவட்டங்களுக்கு செல்வோரும் சரி, மாவட்டங்களுக்கு செல்வோரும் சரி, அதிகப்படியானோர் எழும்பூர் மற்றும் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில்தான் செல்வார்கள். இந்த வழித்தடம் எப்போது தொடங்கும் என்று பயணிகளிடையே ஒரு எதிர்பார்ப்பானது தொடர்ச்சியாக நிலவி வந்தது. அந்த நிலையில் தற்போது நேரு பூங்கா முதல் எழும்பூர் ரயில் நிலையம் மற்றும் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கான 2.5 கிலோமீட்டருக்கான வழித்தடமானது தற்போது தொடக்கப்பட இருக்கிறது. இன்று முதல் பயணிகள் அதில் அந்த சேவையை பயன்படுத்தும் வசதியானது வர இருக்கிறது. மேலும் மற்றொரு முக்கிய வழித்தடமாக பார்க்கப்படுவது அண்ணா சாலையில் மெட்ரோ ரயில் எப்போது இயக்கப்படும். என்னால் அண்ணா சாலையும் பார்த்தோமானால் ஒரு பிரதானமான சாலை, அதிக அளவிலானோர் பயணிக்கக்கூடிய அந்த வழித்தடத்தில் எப்போது மெட்ரோ ரயில் சேவை வரும் என்ற எதிர்பார்ப்பும் நிலவி வந்தது. அந்த வகையில் 4.3 கிலோமீட்டருக்கான சின்னமலையிலிருந்து சுரங்க வழி பாதை மூலம் தேனாம்பேட்டை AGDMS வரை செல்லக்கூடிய பாதையானது முழுவதுமாக பணிகள் முடிக்கப்பட்டு 2 மாதங்களாக சோதனை ஓட்டமானது நடைபெற்று வந்தது. அந்த நிலையில் இந்த அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு தற்போது அதன் தொடக்க விழாவானது நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் அதிக அளவிலான பயணிகள் இனி மெட்ரோ ரயில் சேவையை உபயோகித்து பயணிக்கும் ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அருண்மொழி, தற்போது மெட்ரோ ரயில் சேவையில அதிகபட்சமா 70 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுது. இப்ப விரிவாக்கம் செய்யப்பட்ட வழித்தடம், அதனால கட்டணத்துல ஏதாவது மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கா, இல்ல இதே கட்டணம் தான் தொடருமா? கண்டிப்பாகவே மெட்ரோ ரயில் சேவை பல்வேறு இடங்களில் பயணிகளால் பாராட்டப்பட்டவையாக இருந்தாலும் அதன் கட்டணம் என்பது தொடர்ச்சியாகவே அதிகப்படியாக இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டும் பொதுமக்களிடையே நிலவி வருகிறது. இதன் காரணமாக நடுத்தர மக்கள் மற்றும் பணம் அதிக அளவில் செலவு செய்து பயணிக்க முடியாத பயணிகள் மெட்ரோ ரயிலை பயன்படுத்த முடியாது என்ற ஒரு சூழ்நிலை இருந்து வந்தது. அந்த வகையில் மெட்ரோ ரயிலில் இதுவரை பயண கட்டணமாக அதிகபட்ச தொகையாக 70 ரூபாயானது வசூலிக்கப்பட்டு வந்தது. தற்போது இந்த மெட்ரோ ரயில் வழித்தடம் என்பது விரிவாக்கப்படும் காரணத்தால் ஒருவேளை இந்த கட்டணமானது உயர்த்தப்படுமா என்ற ஒரு கேள்விக்குறியான நிலவுவது. இது குறித்து நாம் அதிகாரிகளிடம் தொடர்ச்சியாக கேட்டு வந்தோம். தற்போது இங்கு எழும்பூர் மெட்ரோ ரயில் நிலையத்தில் இந்த தொடக்க விழா நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திலும் அது குறித்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அதிகபட்ச தொகையாக ஏற்கனவே இருந்த 70 ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்படும். எந்த ஒரு அதிகப்படியான டிக்கெட் விலையும் இதுவரை உயர்த்தப்படவில்லை. தற்போது விரிவாக்கப்பட்டிருக்க வழித்தடங்கள் அனைத்திலுமே அதிகபட்ச தொகையாக ஏற்கனவே இருந்த 70 ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்படும். திலகவதி, அருண்மொழி, இப்போ தென் மாவட்டங்களுக்கு போற பயணிகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கு போற பயணிகளுக்கும் இந்த ஒரு அம்சம் எவ்வளவு சாதகமாக இருக்கும்? கண்டிப்பாகவே இப்ப நம்ம பேருந்துக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு போக்குவரத்து சேவையாக பார்ப்பது ரயில். அதில் நாம் அதிக அளவிலான பயணிகள் வெளி மாவட்டங்களுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, வெளி மாநிலங்களுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, எழும்பூர் அல்லது சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தான் பிரதானமான பயணிகள் வெளி மாநிலங்களுக்கு, வெளி மாவட்டங்களுக்கு பயணம் செய்வார்கள். அந்த வகையில் தற்போது இந்த மெட்ரோ ரயில் சேவையானது எழும்பூர் மற்றும் சென்ட்ரல் ரயில் நிலையம்
முறை நீடிக்கப்பட்டிருக்கும் காரணத்தால் அதிக அளவிலான பயணிகள் வந்து விமான நிலையத்தில் இருந்தாலும் சரி, கிண்டியில் இருந்தாலும் சரி, அல்லது கோயம்பேடு பிரதான பேருந்து நிலையமான கோயம்பேடிலிருந்து எங்கிருந்து இருந்தாலும் அவர்கள் எழும்பூர் அல்லது சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு அரை மணி நேரத்திற்கும் குறைவான ஒரு நேரத்திலேயே அவர்கள் வந்தடைய முடியும். இதன் மூலமாக வெளியூர் செல்ல நினைக்கும் பயணிகளுக்கு இது மிகவும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அவர்கள் ஒரு சொகுசான பயணத்தில் வெறும் அரை மணி நேரத்தில் அவர்கள் நினைத்த இடத்திற்கு வந்தடையலாம். வெளி மாவட்டங்களுக்கு மற்றும் வெளி மாநிலங்களுக்கு செல்ல நினைக்கும் பயணிகளுக்கு இது ஒரு முக்கிய பயனுள்ள திட்டமாக இருக்கும். அதன் காரணமாகவே இந்த வழித்தடமானது சோதனை ஓட்டம் முடிந்து பாதுகாப்பு குழுவின் ஆய்வு நடந்த 2 நாட்களிலேயே பயணிகள் சேவைக்கு வர இருக்கிறது. இந்த சேவை தற்போது தொடங்க இருக்கும் காரணத்தால் அதிக அளவிலான பயணிகள் இதன் மூலமாக பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அருண்மொழி, விரிவாக்கம் செய்யப்பட்ட மெட்ரோ ரயில் சேவை எந்த அளவுக்கு பயணிகளுக்கு சாதகமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கீங்க அருண்மொழி. தற்போது அந்த விழா நிகழ்ச்சி நடைபெற்று வருது. நிகழ்ச்சி மேடையில முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இடம்பெற்றிருக்கிறார். அதே போல முக்கிய பிரமுகர்கள் வந்திருக்கிறாங்க. விழா காட்சிகளை விளக்குங்க. and His Excellency the Ambassador, Japan Embassy at New Delhi, to light the Kuttu Vilakku as mark of this auspicious occasion. விமான நிலையம் தொடங்கி எழும்பூர் சென்ட்ரல் வரையிலான ரயில் சேவை விரிவாக்கத்தின் தொடக்க விழா தற்போது நடைபெற்று வருகிறது. எழும்பூர் மெட்ரோ ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் இந்த விழாவில் தற்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, மத்திய நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி மற்றும் அமைச்சர்கள் ஆகியோர் குத்து விளக்கை ஏற்றி விழாவை தொடங்கி வைத்த அந்த காட்சிகளை பார்த்தோம். விழா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. underground section on behalf of JICA. The inauguration of the metro rail stretches will open direct link between Central Metro and Chennai Airport. This link will improve public transport in the city dramatically and will enable the industrial worker and other people to move towards the central business district of the city for work. Expanding Chennai Metro is continuously easing mobility of megacity by bringing the modal shift, which would transform urban scenario. Chennai Metro will further contribute toward improvement, transit, and the living standard of the people by giving them safe means of travel, reduction in pollution level, and decrease in traffic. Chennai should become the shining example of JICA's contribution to sustainable future of the citizen of Chennai. JICA has extended 183 billion Japanese yen, about 11,300 crore Indian rupee in concessional ODA loans since 2008 to
to develop Chennai Metro project. Chennai Metro project is an extraordinary example of Indo and Japan partnership. It's a great honor for JICA to be able to contribute as a bridge between Japan and India. Once again, I'd like to extend my sincere thanks to all of you for great support and cooperation with JICA's project. Thank you very much. Thank you, sir. May I now request His Excellency the Ambassador at the Japan Embassy at New Delhi to address the gathering. His Excellency Mr. Hardip Singh Puri, Honorable Minister of State of Housing and Urban Affairs, His Excellency Mr. Edappadi Palaniswamy, Honorable Chief Minister of Tamil Nadu, Honorable Ministers, Members of Parliament, distinguished guests, ladies and gentlemen. First of all, I'd like to offer my heartfelt congratulations to all of you on the inauguration of underground section from Nehru Park to Central Metro and from Little Mount to AGDMS. On this occasion, I'd like to express my sincere respect for the strong leadership of His Excellency Mr. Hardip Singh Puri, Honorable Minister of State, and His Excellency Mr. Edappadi Palaniswamy, Honorable Chief Minister, in realizing successful project. Japan feels a sense of pride in supporting the construction of the Chennai Metro, technically and financially, from the beginning of the project. The government of Japan has provided 183.3 billion yen, which is about 110 billion Indian rupees, from Chennai Metro Phase 1. This partial opening of the Chennai Metro line at this time marks a milestone in the long-standing friendship relationship between Japan and India. But most importantly, it ushers in a new era in urban transportation and quality of urban lifestyle in Chennai. Chennai Metro provides world-class services in terms of safety, reliability, punctuality, and comfort and customer satisfaction. You can enjoy its punctuality, high-frequency operation, and comfortable rides. I believe that these services will certainly help relieve the stress of commuting and make it more enjoyable experience. In addition, Chennai Metro also contributes to reducing heavy traffic congestion and air pollution